பொய் சொல்லாது நிச்சயம் வரும். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் காத்திருப்போ. வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய வாசற்படியிலே, அவருடைய கதவுகளின் நிலை அருகே விழித்து காத்திருக்கிற மனிதன் மனுஷியுடைய நிலையை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு பல விதமான ஆலோசனைகள், பல விதமான வாசல்கள். இந்த வாசல் என்ற வார்த்தை வரும்பொழுது ஆலோசனைகள், அறிவுரைகள். வாசல் என்ற வார்த்தை எப்பெல்லாம் பார்க்கிறோமோ அவங்கவுங்களுக்கு இஷ்டமான எண்ணத்தில் அவங்கவுங்க வாசல்குள்ள நுழையிறாங்க. ஆனா ஏசப்பா சொன்னார், நானே வாசல்னார். அப்படின்னா ஒரு மனிதன் நல்லா வாழணும்னு நினைச்சா நீ என் வழியா தான் வரணும்னார். 3 விதமான வாசல்களை குறித்து வேதம் நம்ம இடத்துல பேசும். ஒன்னு, கர்த்தர் சொல்வார் சங்கீதத்துல, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 2வது, யாக்கோபுக்கு தேவன் தரிசனமான பொழுது இது வானத்தின் வாசல்னார், தன்னோடு பேசின கர்த்தருக்கு. ஏசப்பா மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய சபையை மேற்கொள்வதில்லை. உன் வாசல் என்பது உன் சிந்தை, பாதாள வாசல் என்பது சாத்தானின் சிந்தை, வானத்தின் வாசல் என்பது தேவனுடைய சிந்தை. கர்த்தர் சொல்றாரு, ஏன் வாசற்படியில நீ காத்திருப்பாய். ஆனால் உன் சிந்தையின்படி அல்ல, உன்னை பயமுறுத்துகிற பிசாசினுடைய சிந்தனையின்படி அல்ல, எனக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று நான் கொடுக்கிற அந்த ஆலோசனைக்கு என் வாசற்படியில காத்திருந்து என் கதவுகளின் நிலை அருகே நீ வீழ்த்திருப்பாய். ஆனால் மெய்யாகவே கர்த்தரை கண்டடைவாய், பாக்கியவானாயிருப்பாய். கர்த்தர் நம்மளை அவர் ஆலோசனையின்படி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, உமக்காய் காத்திருக்கிற, உங்க கதவுகளின் நிலை அருகே விழித்திருக்கிற அந்த மனிதனுடைய நிலையை குறித்து கர்த்தர் சொன்னீங்க. அவர்கள் பாக்கியவான்கள். இதோ இன்னும் உங்களுக்காய் காத்திருக்கிற, உங்க ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற மக்களாய் உங்களோடு நேரங்களை செலவிடட்டும். சொந்த சிந்தனையின்படியோ அலகழிக்கிற அசுத்தாவிகளுடைய எண்ணங்களின்படி அல்ல, ஆண்டவருடைய எண்ணங்களின்படி பிள்ளைகள் நடக்க உதவி செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்காய் காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you church. Have a blessed day. மறக்காதபடிக்கு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரேமல் உங்க கமெண்ட்ஸை தெரிவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.